ஹாய். செல்ஃப் மெடிகேஷன் பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஒரு ஒர்க்கிங் உமன் ஒரு குழந்தையோட இருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டாக மந்த்லி 30 days ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்துடும். இந்த மாதம் அதே மாதிரி அதே டேட் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கோயிலுக்கு போகிறது, ட்ராவலிங் அதெல்லாம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால பீரியட்ஸை தள்ளி போகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூகுளில் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு ஒரு மெடிசன் இருக்குன்னு பார்த்து அதுவை அவங்க ஃபார்மசிலிருந்து ஈஸியாக வாங்கிட்டு அதுவே எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனும் நல்லபடியாக போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு சின்ன வயிறு வலி மட்டும் இருந்திருக்கு. அந்த வயிறு வலி அந்த பீரியட்ஸ் அப்போ வர பெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. கரெக்டாக ஃபங்க்ஷன் முடிஞ்ச செகண்ட் டே அவங்களுக்கு சிவியர் அப்டமினல் பெயின் இருக்கு. வயிறு தொடவே முடியாத மாதிரி வயிறு வலிக்குது. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க. அவங்கள பார்த்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு குழந்தை உருவாயிருக்கு. அந்த குழந்தை கர்ப்பப்பையில யூட்ரஸ்ல இல்லாம கருக்குழாய் அதாவது ஃபெலோப்பியன் டியூப்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உருவானதால வயிற்றுல நிறைய ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகி உடனடியாக இப்போ சர்ஜரி பண்ணாதான் அவங்கள காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. 4 யூனிட் பிளட்டோட சர்ஜரி நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு 4th டே அன்னைக்கு அந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும் போது அந்த பொண்ணு டாக்டர்ஸ் பார்த்து கேட்குது, அந்த ஒரு டேப்லெட்னால எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராப்ளம் அந்த டேப்லெட்ல இல்லை. பீரியட்ஸை தள்ளி போடணும் அப்படின்னு யோசிச்ச அந்த பொண்ணு பீரியட்ஸ் வருமா அப்படின்னு யோசிச்சு ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தாங்க. இல்லை எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்காது. இந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம டைரெக்டாக ஃபார்மசிலிருந்து வாங்கி சாப்பிட்ற மெடிசன்ஸை நம்ம செல்ஃப் மெடிகேஷன்னு சொல்கிறோம். எனக்கு புரியுது, இப்போ இருக்க ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் டைம் கன்சம்ஷன், டாக்டர் ஃபீ இதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த செல்ஃப் மெடிகேஷன் ரொம்ப அதிகமாயிட்டு வருது. இதில் சில இது மாறினா கூட லைஃபே தலைகீழாக மாறுற மாதிரி ப்ராப்ளம் வரலாம். செல்ஃப் எடிகேஷன் பற்றின மோர் டீட்டெயில்டு வீடியோ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.